ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச கண்டென்ட்டாக தான் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நமக்கு முன்னாடி என்ன வண்டி நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா YAMAHAவுடைய RXZ. இது RXZன்னு சொல்கிறத விட நிறைய பேர் வந்து RXZன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வண்டி போகும். ஸோ இது வந்து ஒரு ரேரான வெஹிக்கிள். நம்ம 100-135 பார்க்குற மாதிரி இதை வந்து அதிகமாக பார்க்க முடியாது. நிறைய கேர்லைட்ஸ் தான் வந்து இந்த வண்டி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப இந்த வண்டி வந்து கிரேஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கோட கண்டென்ட்டில் வந்து நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது முன்னாடி நான் சொல்லிடுறேன், இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு இருக்குது. ஆக்சுவலி லைட்டு வந்து லைட்டாக டிம்மில் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமே நான் எடுக்கிறேன். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து சேலுக்கு இருக்குது. ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணி எல்லாமே குட் கண்டிஷனில் தான் இருக்குது. நம்ம எடுத்தால் வண்டி ஓட்டுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸு வண்டியை பற்றி எல்லாமே வந்து நான் வந்து இந்த வீடியோ டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வண்டி பற்றி சொல்லணும்னா, இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1997 RXZ மாடல். இது வந்து 4 ஸ்பீட் கீர் பாக்ஸ் தான். நம்ம கன்வெர்ட் பண்ணாலும் 5 ஸ்பீடில் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் வந்து 5 ஸ்பீடோட கேப் மட்டும் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் FC வந்து பார்த்தீங்கன்னா 2025 வரைக்கும் FC வந்து கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் தான் இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 3rd இல்லாட்டி 4th ஓனரில் பேரில் இருக்குன்னு நினைக்கிறேன் வண்டி. ஸோ அதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட டீடைல்ஸ். நான் எக்ஸ்ட்ராவாக என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி ஆட் ஆன்லாம் உள்ளே போயிருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போக அப்படியே வந்து ஒரு வாக் ரவுண்டில் காமிக்கிறேன். ஸோ செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ப்ளெண்டரோட டைப் ஹெட்லேம்ப் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். RX 135-100லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவல் டைப் ஹெட்லேம்ப் வந்து வரும். இது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட் மாதிரி இங்கே மாஸ்க்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஓவல் சைஸ் வரும். இதில் வந்து ஸ்கொயர் டைப்பில் வந்துருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இங்கே வந்து கிளாடியேட்டரோட டிஸ்க் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது டிஸ்க் மட்டுமே நியர்லி ஒரு 15,000 வரும். இது ஒரிஜினல் அந்த கிளாடியேட்டர் டிஸ்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா YAMAHAலேருந்து போடக்கூடிய டிஸ்க், அதுதான் வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குவிக் த்ராட்டிலும் வந்து எக்ஸ்ட்ராவாக இதில் நமக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓவரால் லுக்லேயே தெரியும், ஃபுல் பெயிண்டிங் வந்து நீட்டாக பண்ணிட்டாங்க. ஒரு ப்ளூ வித் ஒயிட் ஷேடில் ஃபுல் பாடியும், அதே மாதிரி இன்ஜின் கேஸு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிம்மு, அதெல்லாமே வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வந்து கொடுத்துட்டாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஓவரால் லுக்கு. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 5 ஸ்பீடோட கேஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. சிலிண்டர் கிட் வந்து E1 கிட்டில் ஓடுது. செகண்ட் சைஸ் போர் கிட்டில் வந்து வெஹிக்கிள் ரன் ஆகிட்டு இருக்குது. கார்பரேட்டர் வந்து ஜப்பான் கார்பரேட்டர் தான். அதுக்கப்புறம் சைட் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து SDயோட வீல் தான் இதுக்கு வரும். ஸோ அதான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டயர் கண்டிஷன் எல்லாமே வந்து ஓகே, ஒரு 50-60% பட்டன்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி ரெண்டுலேயுமே வந்து 50-60% வந்து டயர் கண்டிஷன் ஓகே தான். அதே மாதிரி கேட்டோட சைலன்சர் போட்டிருக்காங்க. இதுக்கு வர்றது வந்து வேறு RX 100 மாதிரி இருக்கிற ஒரு சைலன்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வரும். அது இல்லாமல் கேட்லிக் கன்வெர்ட்டர் சைலன்சர் வந்து போட்டிருக்காங்க. அதுவும் வந்து சைலன்சர் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ கேட் சைலன்சர் முக்கால்வாசி பேர் எதுக்கு போடுறாங்கன்னா கொஞ்சம் மைலேஜ் எஃபிஷியன்சியாக இருக்கட்டும், சவுண்டு வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த சைலன்சர் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து இதில் வந்து கேட் சைலன்சர் போட்டு அதை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சவுண்ட் வைஸும் அதிகமாக இருக்கும், மைலேஜ் வைஸும் ஓகேவாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து சவுண்ட் அவுட்புட் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு RXZ பற்றி தெரியாதவங்க எப்படின்னா, 100ல் வந்து ஒரு டேங்க்கு ஒரு டோர் மட்டும்தான் வரும். ஆனால் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, அது 100 மாதிரி இல்லாமல் 135 மாதிரி இல்லாமல் இங்கே வந்து ஃபுல்லாகவே இந்த சைடு எல்லாமே பிளாஸ்டிக்ஸில் கொண்டு வந்திருப்பாங்க. ஃப்ரண்ட் மர்காடு பிளாஸ்டிக் வந்திருக்கும். இது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட் மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு சீரிஸ் ஸ்ப்ரிங்கோட கேப்ரியல் ஷாக்கப், ஃபீனிக்ஸ் ஷாக்கப் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. நம்ம RX100ல் போட்டிருக்கிற மாதிரி ஷாக்கப் இதில் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம RX100 அங்கே தான் நின்றுட்டுருக்கு. வேறு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு இந்த வண்டியில் சேஞ்சஸ் எதுவும் கொண்டு வரல. TN38 கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். ஸோ பாருங்கள், ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சின்ன டிரைவ் போயிட்டு வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸு 1,50,000 நெகோஷியபிள். ஸோ திடீர்னு கேட்கும்போது ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் தெரியும். RXZ பற்றி தெரிஞ்சவங்க வண்டி ரொம்ப ரேர். அதே மாதிரி FC வந்து 3 இயர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. எல்லா பேப்பர்ஸுமே கிளியர் தான். நம்ம எடுத்தோடனே ஓட்டுற மாதிரி கண்டிஷனில் தான் வண்டி இருக்குது. போர்கிட்ட இருக்கட்டும், வண்டி பிக்கப் எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு வண்டி டிரைவில் காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சைலன்சர் சவுண்டு மட்டும் பார்த்துட்டு நம்ம ஒரு டிரைவ் எடுத்துகிட்டு போகலாம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன். வண்டி வேணும், பிடிச்சிருக்கு, வாங்கணுங்கிறவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. 1,50,000 ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். ஸோ வாங்க வண்டி எடுத்துகிட்டு போகலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டிரைவ் வந்து வந்துட்டோம். ஸோ வண்டி நல்லாவே பிக்கப் இருக்கு பாருங்க. நல்லாவே பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஜம்ப் ஆகுது. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா RX 100 இல்லாமல் 135 இல்லாமல் அந்த ஹேண்ட்மேடு பம்ப் ஹேண்டில் பார் மாதிரி தான் ஒன்று ஆல்டர் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து வண்டிக்கு கொஞ்சம் மாதிரி சூப்பராகவே இருக்குது. ஸோ சொல்ல ஆனால் நமக்கு வந்து கிளாடியேட்டரோட டிஸ்கு போட்டிருக்காங்க. அதுவும் வந்துட்டு நல்லாவே ஆக்ட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ எல்லா கீர்லேயும் வந்து த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் RXZ வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கீரில் வந்து பார்த்தீங்கன்னா விட்ட வண்டி குதிக்குது, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி போகுது. வண்டி வேற லெவல் இருக்கு. ஒரு செகண்ட் கியர்லாம் வந்து பாத்தீங்கன்னா விட்டு த்ராட்டில் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வண்டி வந்து வீலிங் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு பிக்கப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நல்லாவே இன்ஜின்லாம் கண்டிஷன்லாம் சூப்பரா இருக்கு. எந்த ஒரு ஸ்நாக்ஸ் நாய்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இந்த வண்டியில கிடையாது. அதே மாதிரி RXZ வந்து பாத்தீங்கன்னா 2 மீட்டர் வரும். ஒன்று வந்து பேக்கோ மீட்டர், ஒன்று RPM மீட்டர் வரும், இன்னொன்று வந்து ஸ்பீடோ மீட்டர், 2 மீட்டர் வரும். அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா RPM மீட்டரோட விட்ட வண்டியே வந்து பாத்தீங்கன்னா இதுதான். அப்புறம் நமக்கு இந்த கேபிள்லாம் தெரியும். அதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த பிக்ராட்டோட டிஸ்கோட கேபிள் வரும். அது நம்ம இந்த கேபிள் லெங்த் கேபிள்னால இப்படி தான் இருக்கும். அது நம்ம வந்து பண்ண முடியாது. பிக்ராட்டோட ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் சூப்பராகவே இருக்குது. நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த 135 பார்த்தீங்கன்னா பிக்ராட் தான் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குன்ற மாதிரி தோணுது எனக்கு. பிக்கப் வைஸ் வந்து நல்லாவே இருக்குது ரெஸ்பான்ஸு. ஸோ மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி 50 வந்து தருதுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இது ஓப்பன் சைலன்சர், அதாவது கேப் ஓப்பன் சைலன்சர் போட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 50 வந்து மைலேஜ் தருது அப்படின்னா நிஜமாவே அது வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் தான். ஃபுல்லாகவே வந்து லைட் ரொம்ப டிம் ஆயிடுச்சு. ஸோ அதனால வீடியோ சரிக்கு இருக்காது, அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஃபோர்க் எல்லாமே நீட்டாகவே ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பம்பிள் நாய்ஸோ ஸோ இது மாதிரி ஃபோர்க் ஆயில் வெளியே வந்ததோ அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. வண்டி வந்து சூப்பராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்த மணி, அதாவது 1,50,000 வந்து இந்த வண்டி ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கிற RXோட டிமாண்டுக்கும் இதுக்கும் இந்த வண்டி வந்து ஒர்த்து தான் சொல்லுவேன். ஏன்னா எடுத்தா நமக்கு எந்த வேலையும் இருக்காது. RXZ வேணுங்கிறவங்க வந்து தாராளமாக நீங்கள் RXZ எடுக்கலாம். அது வந்து நான் இல்லைன்னு சொல்லலை. RX 100 தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுதான் வச்சு வந்தாலும் நான் வந்து தாராளமாக சேனல் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காம சேனல் மட்டும் வந்து அப்டேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. வீடியோ வந்து பார்த்துருக்கீங்க, பிடிச்சிருக்கும் நம்புறேன். ரொம்ப நாளாக வந்து எல்லாம் சேலுக்கு வண்டி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வண்டி சேலுக்கு இருக்கு. தாராளமாக கான்டாக்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம தம்ஸ் அப் கொடுங்க. நெக்ஸ்ட் RX vlogல சந்திக்கலாம்.